சிலிண்டருக்கு தட்டுப்பாடுன்னு செய்திலாம் வர ஆரம்பிச்சோடனே ஏரியா எல்லாரும் திருவிளையாடல் சிவாஜி மாதிரி இறங்கிட்டாங்க. இந்த படத்திலே சிவாஜி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, அது கேளுங்க. இதுல ஒரு விறகு எடுத்து வச்சா உங்க வீட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், ஒரு விறகு எடுத்து வச்சா உங்க கதையே முடிச்சுக்கலாம். இது காமெடியா தெரியலாம், ஆனா உண்மையிலே எரிக்கக்கூடிய அந்த விறகுக்கு இந்த மாதிரி பவர் ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கரெக்டுங்க. உண்மையிலே வெளியிலேருந்து எரிக்கக்கூடிய விறகுக்கும் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சித்தர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் வாத பித்த கபம்னு 3 குற்றங்கள் இருக்குல்ல, எந்த குற்றம் டாமினேட் பண்ணும்போது எந்த மாதிரியான விறகை யூஸ் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாமா? வாதத்தோடத்துக்கு நுண்ணா, வன்னி, மாவிலிங்கம், வாகை. பித்தத்தோடத்துக்கு வேம்பு, நெல்லி, இலந்தை, விலா. கம்பத்தோடத்துக்கு உசிலம், வேல், கொன்றை, வேங்கை. இப்படி ஒவ்வொரு தோட்டத்துக்கும் என்னென்ன மாதிரியான விறகு யூஸ் பண்ணி சமைக்கணும்னு கூட பதிவு பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் விறகு யூஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் மூலிகை விறகையுமே யூஸ் பண்ணாலும் அதுலேருந்து வரக்கூடிய கார்பன் பார்ட்டிகல்ஸ் தான் உள்ளே இன்ஹேல் பண்ணும்போது லங்ஸுக்கு அது நிச்சயமாக பாதிப்பு தான் தரும். வீடுக்கு சிலிண்டர் கேஸ்ன்னு மாறினது, அப்புறம் கவர்மெண்ட்டே மானியம் கொடுத்து அதை ப்ரமோட் பண்ணுறது, இதெல்லாம் சாதாரணமாக வந்தது கிடையாது. அந்த காலத்தில் மேக்சிமம் அடுப்பு தான் எரிச்சிட்டு இருந்தாங்க, அதுவும் பெண்கள் தான் மேக்சிமம் அந்த இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தொடர்ந்து அடுப்பெரிக்கக்கூடிய பெண்களுக்கு தொடர்ந்து ஸ்மோக் பண்ணுற ஆண்களை விட ஜாஸ்தியாக சிஓபிடின்னு சொல்லக்கூடிய குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர்னு சொல்லுவாங்க, அந்த நுரையீரல் நோய் அதிகமாக ஏற்பட்டுச்சு. ரொம்ப பெண்கள் சஃபர் ஆனாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ இதாகி நம்ம அந்த கேஸுக்கு மாறி இருக்கோம். மேக்ஸிமம் டொமஸ்டிக் யூஸ்க்கு வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுறதுல பெரிய ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விலைவாசி உயர்வு, அந்த டிமாண்டு, சப்ளை வர்றதுக்கு டிலே, இதெல்லாம் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எரிபொருளை சேமித்து வைக்கிறதுக்கு பாருங்கள். கொஞ்சம் இண்டக்ஷனுக்கு மாறுங்க. சின்ன குக்கிங் விஷயங்கள்லாம் இண்டக்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்மளாம் நிறைய பேர் கரண்ட் பில்லும் அஃபோர்ட் பண்ண முடியாது, விறகடுப்புக்கு மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விறகடுப்பு நல்ல காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல தான் வச்சு இது பண்ணணும். ஈர விறகை பயன்படுத்தாதீங்க, நல்லா காஞ்ச விறகை யூஸ் பண்ணுங்க. மாஸ்க் கட்டாயம் போட்டுக்கோங்க ரொம்ப நேரம் அடுப்பு முன்னாடி நிற்கும் போது.